ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாபாவில் நாங்கள் சாப்பிடக்கூடிய பீஸ் பன்னீர் கிரேவி இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி தாபா ஸ்டைலே தான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டிட்டு இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நானோட இந்த கிரேவி செஞ்சுருக்கோங்க. இதுக்காக பட்டாணியை 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மசாலாவுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து கியூபாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெந்த பட்டாணியை கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கசூரி மேத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இதுலேயே காரத்துக்கும் கலருக்கும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், இப்போ இதில் அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வேக வச்ச பட்டாணி சேர்த்திட்டு அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். இதில் வந்து உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூளை சேர்த்திக்கலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பட்டாணி அந்த பேஸ்ட்டை ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீரும் மல்லித்தலையும் தூவி இறக்கணும்னா அருமையான தாபா